ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செஞ்சால் பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும், இது ஹெல்த்தியும் கூட. முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். நிறைய வெஜிடபிள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் அதனால் எல்லாமே நிறைய அரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ தான் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் நூடுல்ஸ். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸை வேக வச்சாச்சு. நீங்களும் இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இது போல் கொஞ்சம் ஆயில் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நடுவில் எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். அதனால தான் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கணும். இது போல் எல்லாத்தையும் சேர்த்து நீங்களும் வதக்கி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்துருக்கணுன்னா இப்போ நம்ம தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். நீங்களும் தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கணும். தக்காளி மீடியமாக வதக்கிக்கோங்க. கேரட், பீன்ஸ் ரெண்டுமே அழுத்தமான காயினால் நம்ம இப்போயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமே நம்ம கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கேரட், பீன்ஸ் நல்லா வெந்திருக்கும். கேரட், பீன்ஸ் நல்லா வெந்தால் தான் நூடுல்ஸில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி நறுக்குன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கேரட், பீன்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து, கரம் மசாலா சேர்த்து, கொஞ்சம் தேவையான அளவு பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வேணும்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வேணும்னா விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா எல்லா மசாலாவும் எல்லாத்துக்கூட சேரணும். இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகணும். நீங்கள் வேணுன்னா மிக்ஸ் பண்ண முடியல 2 கரண்டி வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ கெச்சப் நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம். நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும்.